அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் கோபிநாத், திருவள்ளூர் மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம பகுதியில் கணக்கெடுக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர், அவருடைய பெயர் என்ன, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. எலக்டோரல் சர்ச், இது புரியுதுங்களா? ரைட், இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரல் சர்ச் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இது எது உங்களுக்கு ஈஸியாக அந்த வழிமுறையை பயன்படுத்திக்கோங்க. இதை கெடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் வரும். இதில் உங்களுடைய எபிக் நம்பர் கிளிக் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னா இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எபிக் நம்பரை டைப் பண்ணுறேன். என்ன ஸ்டேட், நம்ம என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்றதை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரியான கேப்டச்சா கேட்டிருப்பாங்க. இந்த கேப்டச்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்த உடனே நம்முடைய எபிக் கார்டு டீட்டெயில், நேம், நம்முடைய ஏஜு, நம்முடைய ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, என்ன பார்ட்டு, என்ன போலிங் ஸ்டேஷன், என்ன சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிங்கன்னா முழு விவரங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அதே தான், இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் பயன்படுத்திக்கலாம். இதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியினுடைய பிஎல்ஓ டீட்டெயில்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் அப்படின்றதும் இந்த கடைசியில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த டிஓ அப்படின்றவங்க நம்முடைய கலெக்டர், அடுத்தது இஆர்ஓ அப்படின்றவங்க நம்முடைய ஆர்டிஓ இருப்பாங்க, அடுத்தது பிஎல்ஓன்றது தான் நம்ம பகுதிக்கு வரக்கூடியவர்கள். இவங்க இந்த நம்பரில் நம்ம பிஎல்ஓன்றவங்களை தொடர்பு கொண்டு நம்முடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம அனைவரும் நம்ம பகுதியினுடைய பிஎல்ஓ பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வரிசை எண், என்ன கான்ஸ்டிடுவன்சி, என்ன பார்ட்டிமெண்ட்ரி அப்படின்ற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். இதை தெரியாத பொதுமக்களுக்கு இதை பகிர்ந்து உதவி செய்யுங்கள். அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.